ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானகி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிகப்பு அரிசி புட்டு, ரெடிமேட் புட்டு மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணணும். 2 ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ சுடு தண்ணி, நல்லா கொதித்த தண்ணி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஹாட் வாட்டர் நல்லா சூடாக இருக்கட்டும், கொதிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1/2 hour கழித்து அதுவே ரெடி ஆகிடும். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த சூட்லேயே நீங்கள் ஏலக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த சூடாக இருக்கும்போது போட்டுருங்க. ஏலக்காய் பவுடராக போட்டாலும் ஓகே, தட்டி போட்டாலும் ஓகே. மூடி வச்சுருங்க. 30 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கும், வெந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல், சர்க்கரை எல்லாம் போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு கொஞ்சமாக 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாகிடும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஊற ஊற ஸ்வீட் கம்மியாகும். நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆவிலாம் போட்டு வேக வைக்க தேவையில்ல. இது ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி 15 minutes நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.